மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தன் எக்ஸ் வலைத்தள பதிவு மூலமாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கும் நிலையில் இதற்கு டெல்லி காவல்துறை மறுப்பு தெரிவித்து விளக்கமளித்திருக்கிறது. என்ன நடந்தது பார்க்கலாம் விரிவாக. பாரிஸ் ஒலிம்பிக் 2024 மல்யுத்த பிரிவில் முதலாக இறுதிப் போட்டிக்குள் நுழைந்து இந்தியாவை பெருமிதம் கொள்ள செய்திருந்தார் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத். பதக்கத்தை உறுதி செய்து தங்கம் வெல்லும் ஆவலுடன் இருந்த அவரை 50 கிலோ உடல் எடை பிரிவுக்கு 100 கிராம் எடை அதிகமாக இருப்பதாக கூறி போட்டி நிர்வாகம் தகுதி நீக்கம் செய்தது ஒட்டுமொத்த இந்தியர்களின் மனதையும் சுக்குநூறாக்கியது. தொடர்ந்து தனக்கு வெள்ளிப்பதக்கம் வழங்க வேண்டும் என விளையாட்டிற்கான நடுவர் நீதிமன்றத்தில் வினேஷ் போகத் முறையிட்ட நிலையில் அந்த கோரிக்கையும் தள்ளுபடி செய்யப்பட்டு தீராவலியுடன் நாடு திரும்பியிருந்தார் வினேஷ் போகத். ஆனாலும் அவரை ஆரவாரத்துடன் வரவேற்று உற்சாக மிகுதியில் ஆரத் தழுவி உச்சி முகர்ந்திருந்தனர் சக மல்யுத்த வீரர்களும் மக்களும். இந்நிலையில்தான் இந்த பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் வினேஷ் போகத். இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் முன்னாள் தலைவரான பிரிஜ்பூஷன் சரண் சிங் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கூறி இந்தியாவின் முக்கிய மல்யுத்த வீரர்களுடன் சேர்ந்து வினேஷ் போகத் சட்ட போராட்டம் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. இதில் பிரிஜ்பூஷன் சரண் சிங்கிற்கு எதிராக சாட்சி சொல்ல இருக்கும் வீராங்கனைகளுக்கு டெல்லி காவல்துறை பாதுகாப்பு வழங்கி வந்தது. இந்த சூழலில் பிரிஜ்பூஷன் சரண் சிங்க்கு எதிராக சாட்சி சொல்ல இருக்கும் வீராங்கனைகளுக்கான பாதுகாப்பை டெல்லி காவல்துறை திரும்ப பெற்றிருப்பதாக தன் எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டு குற்றம் சுமத்தியிருக்கிறார் வினேஷ் போகத். இந்த குற்றச்சாட்டு பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இதற்கு விளக்கமளித்த டெல்லி காவல்துறை வினேஷ் போகத்தின் குற்றச்சாட்டிற்கு மறுப்பு தெரிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட வீராங்கனைகள் ஹரியானாவில் இருப்பதால் அவர்களுக்கு ஹரியானா போலீசார் மூலம் பாதுகாப்பு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் சம்பவத்தன்று ஹரியானா காவலர்கள் தாமதமாக வந்ததை வினேஷ் போகத் தவறாக புரிந்து கொண்டதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் சம்பவத்தன்று பணிக்கு காவலர்கள் தாமதமாக வந்தது குறித்து விசாரணை நடத்தப்படும் என உறுதியளித்திருக்கிறது டெல்லி காவல்துறை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.